السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய ஹுதுபாவினுடைய உரை நபிகள் பிறந்தார்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ஐயுஹன் நபியு, நாயகமே, இன்னா அர்சல்னாக, நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம், சாட்சி சொல்லக்கூடியவர்களாக, சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக, நரகத்தை எச்சரிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய உத்தரவு கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, என்றும் ஒளிரக்கூடிய மாபெரும் ஒளி விளக்காக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் மூமீன்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து நிறைவான பாக்கியம் இருக்கிறது என்று சுப செய்தி சொல்லுங்கள் என்று வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் இங்கே குழும்பி இருக்கிறோம். அருள் நிறைந்த மாதம் இது. முதல் வசந்தம் என்று இதற்கு பெயரை வல்ல அல்லாஹ் சூட்டியிருக்கிறான். இந்த மாதத்திலே, மாதங்களிலெல்லாம் சிறந்த மாதம் ரமலான் மாதம் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைக்காமல் இந்த மாதத்தில் அல்லாஹ் அவர்களை பிறக்க வைத்ததனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து அறிஞர்கள், சூஃபிகள், ஆஷிகீன்கள் பேசும் பொழுது, ரமலான் மாதத்தில் பிறந்திருந்தால் ரமலானினுடைய சிறப்பு மாத்திரமே பெரிதாக தெரியும். ஆனால் இந்த மாதத்தில் அவர்கள் பிறந்ததின் காரணத்தினால்தான் இந்த மாதம் தனி சிறப்பு மிக்கதாக விளங்குகிறது. இப்போ அதில் ஒன்றா, இப்போ 10-11 சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி ரமலானுக்கென்று தனி சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்பே உயர்வாக ஆகிவிடக்கூடும் என்பதால் வல்ல அல்லாஹ் பிரிதொரு மாதத்தை தேர்ந்தெடுத்து, ரபியுல் அவ்வலை தேர்ந்தெடுத்து, முதல் வசந்தம் என்று அதற்கு பெயர் வைத்து இந்த புனித மாதத்திலே அவர்களை பிறக்கச் செய்கிறான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு தனி சிறப்பு என்று குறிப்பிடுகிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஷாஹிதாக அனுப்பினோம் என்கிறார், சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அனுப்பினோம் என்கிறார். சாட்சி என்றால் யாருக்கு சாட்சி சொல்வது என்றால் பிற நபிமார்களுக்கு அவங்க சாட்சி சொல்வாங்க. இது சம்பந்தமாக வேறு குர்ஆன் வசனங்களும் இருக்கிறது. அந்தந்த நபிமார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வையாக செய்தார்கள். எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பணி கொடுத்தானோ, என்ன வேலை கொடுத்தானோ அந்த பணியை, அந்த காரியங்களை செவ்வனே செய்து முடித்தார்கள். நாளை மறு உலகத்தில் அந்த உம்மத்துக்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இல்லை, எங்களுக்கு தௌஹீதை, ஏகத்துவத்தை எடுத்து இவங்க சொல்லல, இறைவன் ஒருவன் என்பதை இவங்க சொல்லல, உன்னுடைய சிபாத்துகள், பண்புகளை பற்றி இவர்கள் சொல்லவில்லை என்றெல்லாம் பிற நபிமார்கள் மீது அந்த கவும்கள் என்ன செய்வாங்க, எதிராக வழக்கு தொடருவாங்க. அப்போது அந்த நபிமார்களை அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். விசாரணை நடத்தணுமா இல்லையா? அல்லாஹ் எல்லாம் தெரிஞ்சவன். இந்த விசாரணை நடக்கும். இவர்கள் எல்லாம் நீங்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லவில்லை, நான் மட்டுமே இறைவன், ஏக இறைவன் என்பதை எடுத்து போதிக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் சொன்னோம், அவர்களுக்கு நிறைய போதித்தோம், நல்லொழுக்கத்தை போதித்தோம், நல்ல வழிகளை காட்டினோம், ஆனால் அவங்க ஏற்றுக்கிட இல்லை. அதற்கு சாட்சி யாருன்னு அல்லாஹ் கேட்குறான். சாட்சி வேணுமா இல்லையா? சாட்சி யாரு என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உம்மத்தையும் அவர்கள் சாட்சியாக சொல்லுவார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்மையும் என்ன செய்யறாங்க, சாட்சிகளாக ஆக்குறாங்க. அப்போது அவங்க கேட்பாங்க, நம்ம கூப்பிட்டு கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உம்மத்தையும் கூப்பிட்டு கேட்பாங்க, இந்தந்த நபிமார்கள்லாம் அவங்களுடைய பணிகளை செம்மையா செஞ்சாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாரும் ஆமா, அந்த நபிமார்கள்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனை செய்து முடித்தார்கள், இந்த கவும்கள் தான் பொய் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ் திருப்பி நம்ம கேட்பான், அவங்க காலத்தில் நீங்க வாழ்ந்தீங்களா? அந்த நபிமார்களை நீங்க பார்த்தீங்களா? அந்த நபிமார்களுடைய உம்மத்தை நீங்கள் பார்த்தீர்களா? நபிமார்களை எங்க இடத்துல வரலங்கிறாங்களே, அந்த காலத்தில் நீங்க வாழ்ந்தீங்களா? வாழல, அந்த உம்மத்தையும் பார்க்கல, அந்த நபியையும் நாங்கள் பார்க்கல, பிறகு எப்படி நீங்க சாட்சி சொல்ல முடியும்? நம்ம சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது தானே. அல்லாஹ் கேட்குறான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம பதில் சொல்லுவோம், இந்த உம்மத்து பதில் சொல்லும், எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய வேதத்தில், அல் குர்ஆன் ஷரீஃபில் நீ கூறி உள்ளாய், அந்தந்த நபிமார்கள் வந்தார்கள், அந்த கவும்களுக்கு போதித்தார்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் என்பதை எல்லாம் நீயே சொல்லி இருக்கிறாய், அந்த குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எனவே அதற்கு மேல் எங்களுக்கு ஒரு சாட்சி தேவையில்லை என்று சொன்னதும் அவர்களுக்கான தீர்ப்புகள் வழங்கப்படும். இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நாயகமே உங்களை நாம் சாட்சியாக ஆக்கி இருக்கிறோம். சாட்சி என்ற லேசான சாட்சியா? எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் மீது அந்த கவும்கள் குற்றச்சாட்டு வைத்த பொழுது அந்த குற்றச்சாட்டு பொய்யானது. எல்லா நபிமார்களும் அவர்களுடைய பணியை செவ்வனை செய்து முடித்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி சொல்லிதான் அந்த பிரச்சனை, அந்த கேஸ் நிறைவு பெறும் என்பதை பார்க்கிறோம். அடுத்து சொல்கிறான், முபஷ்ஷிரன், உங்களை நாம் எப்படி அனுப்பி இருக்கிறோம் என்றால் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்வதற்காக, நதீரன், நரகத்தை கொண்டு எச்சரிப்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றியும் நிறைய பேசினாங்க, நரகத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. சுவனை பற்றி அவங்க பேசியிருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகானது, நரகத்தை குறித்து அவர்கள் பேசியது கடுமையானது. ரெண்டையும் நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. சுவனத்தினுடைய அழகு எப்படி, நரகத்தினுடைய ஆழம் எப்படி என்பதை குறித்தெல்லாம் விவரமாக நமக்கு பேசியிருக்கிறார்கள். அது ஹதீதுகளிலே, வரலாறுகளிலே நிறைவாக காணப்படுகிறது. நான் அந்த விரிவுக்கு நான் செல்லவில்லை. ஒதாயன் இலல்லாஹி பீதினி, அதோடு மாத்திரம் அல்லாமல் அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் உங்களை நாம் அனுப்பினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கலாம் பெரிய ஆச்சரியமானது.
அந்த காலத்திலே வாழ்ந்த கவும்களை அவர்கள் அழைத்த விதம் அற்புதமானது. கடின சொற்களை கொண்டு அவர்கள் திட்டவில்லை, ஏசவில்லை, யாரையும் விமர்சிக்கவில்லை, யாரையும் சங்கடப்படுத்தவும் இல்லை. மாறாக என்ன செய்தார்கள் என்றால் அவர்களை மென்மையாக நேர்வழியின் பால் அழைத்தார்கள். அந்த கவும்கள் எல்லாம் எவ்வளவோ பெரிய தங்கடங்களையும் சங்கடங்களையும் தந்த பொழுதும் அவர்கள் அதை பொறுத்து கொண்டு அதற்கான மறுவினை செய்யாமல் அவர்களை மன்னித்து அருள்வாளித்து அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். அது அவர்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. அழகான போதனைகள், அந்த மக்களை நேர்வழியின் பால் அழைப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த போதனைகளினுடைய வழிமுறைகள், நெறிமுறைகள் ஆச்சரியமானது. ஒரு கட்டத்தில் தாயிஃப் நகர மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியின் பால் அழைக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாறு. கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள். நான் ஒரு வரலாற்றிலே படித்த தகவலை இங்கே நான் முன்வைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்த பொழுது அந்த தலைவர்கள்லாம் ஏற்க மாட்டோன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் ஏற்க இல்லை, அது ஏற்கிறதும் ஏற்காததும் உங்கள் இஷ்டம், நான் சத்தியத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிட இல்லையா, அது உங்கள் இஷ்டத்தில் உள்ளது. ஆனால் நான் இப்படி உங்களை அழைத்தேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற தகவலை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது, குறிப்பாக மக்காவுக்கு சொல்லக்கூடாது. ஆனால் அதையும் அவங்க மீறினாங்க. மீறினோடு மட்டுமல்லாமல் சில முரடர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடிய அந்த பாதையில் அவங்களுக்கு துணையாக வந்தது யார்? ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனார். அவங்களும் கூட வர்றாங்க. அந்த பாதையில் போகும்போது 2 பாதையினுடைய ஓரத்திலையும் சிறுவர்களை உட்கார வச்சாங்க. சின்ன பொடியான பசங்களை அப்படியே உட்கார வைத்து அவங்க என்ன செய்ய, எல்லாருடைய கையிலையும் கற்கள் இருக்கிறது. அந்த கற்களை எல்லாம் குவியலா வச்சிருக்கிறாங்க. அவங்க கால் எடுத்து வைக்கும் பொழுது யாரு சரியா அவங்க காலில் அடிக்கிறா அப்படின்னு பார்த்து பார்த்து கற்களை வீசினார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை அது! நான் சரியா அடிச்சிட்டேன், நீ சரியா அடிக்க இல்லை, அவன் சரியா அடிச்சான் என்று அவர்கள் குதூகலப்பட்டு கொண்டார்கள். இரத்தம் சொட்டுகிறது, அவ்வளவு கடுமையான வேதனை. இது குறித்து ஒரு கட்டத்தில் ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலையும் அவங்க சொன்னாங்க, கடுமையான வேதனைப்படுத்தினார்கள் அந்த மக்கள். அல்லாஹ் கோபமாயிட்டான். மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய மலைகளை கொண்டு இந்த சமூகத்தை நான் அப்படி அழித்து விடட்டுமா, அப்படி மலையை நெருக்கிறேன்னா. அல்லாஹும்ம மக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅரிஃபூன். யா அல்லாஹ், அவர்களை மன்னிச்சிரு ரஹ்மானே, அவர்களை என்னை நபி என்று தெரியாம தான் இதெல்லாம் செய்கிறாங்க, என்ன நபின்னு உணர்ந்திருந்தால் அதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அவர்களை மன்னித்து விடு ரஹ்மானே என்று கருணையோடு பிரார்த்தித்தவர்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அழைப்பு மக்களின்பால் அவர்கள் நேர்வழிப்படுத்துதல் என்பது அழகானதாகவும் ஹிக்மத்தானதாகவும் அமைதியானதாகவும் அருள் புரிந்ததாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அழகான அழைப்பினை விடுக்கக்கூடியவர்களாக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லி அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், சிராஜம் முனீரா, எல்லா காலமும் ஒளி வழங்கக்கூடிய சிராஜாக, விளக்காக உங்களை அனுப்பியிருக்கிறோம். சூரியனையும் அல்லாஹ் சிராஜுங்கிறான், விளக்கு என்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சிராஜ், விளக்கு என்கிறான். ஆனால் அந்த சூரியனை குறித்து இன்னொரு வசனம் வருகிறது, இதஷம்சு குவ்விரத், சூரியனுடைய ஒளி மழுங்கடிக்கப்பட்டால். அப்போ ஒரு காலகட்டத்தில் சூரியன் சுருட்டப்பட்டும் மழுங்கி போயிடும், அதில் வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இல்லாது போய்விடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஒசிராஜம் முனீரா, என்றும் ஒளி வழங்கக்கூடிய விளக்கு என்கிறான். அணையா விளக்கு, அது அணையா விளக்காக உங்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இவ்வளவு சிறப்பும் மகத்துவமும் மிக்க ஹபீபுனா சையதுனா வ ஷஃபீஉனா வ காயிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அற்புதமான மாதம் இது.
அவர்களுடைய சிறப்புகள், அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள், இந்த சமுதாயத்தை உயர்வுக்கு கொண்டு வந்த வழிவகைகளை குறித்து பேசுவது என்பது நம் மீது தார்மீக கடமையாக இருக்கும். அவர்கள் பிறந்த செய்திகளை குறித்து ஆயிரம் செய்திகள் இருக்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமே 63 வருஷம் வாழ்ந்தாங்க. தன்னுடைய 40வது வயதில் தான் நபி என்பதை பிரகடனப்படுத்தினார்கள். அப்படி பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு 23 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு முன்னால் உள்ள வரலாறும் இருக்கு. அவர்களுடைய பிறந்த வரலாறு, சிறுவராக இருந்த வரலாறு, ஹலீமா அம்மையார் இடத்திலே பால் குடித்த வரலாறு, ஆடு மேய்த்த வரலாறு, இளைஞராக இருந்த பொழுது அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள் இந்த சமுதாயத்திற்கு, அவர்களுடைய திருமண வரலாறு, குழந்தைகள் பிறந்த வரலாறு என்றெல்லாம் 40 வயசுக்கு முன்னால் உள்ள வரலாறுகள் இருந்த பொழுதிலும் அவர்களை குறித்து அதிகமாக பேசப்படுவது என்பது 40 வயதுக்கு பிறகு உள்ள செய்திகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தினாங்களோ, அவங்க ஆலமுல் அர்வாஹ்லே நபி. 40 வயசில் நபி பட்டம் வழங்கப்படுறதெல்லாம் இல்லை. 40 வயசில் தான் நபின்னு வெளியே சொன்னாங்க. அதற்கு முன்னாலேயும் அவங்க நபி தான், அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலும் நபி தான். ஏன்னா அவர்களே குறிப்பிடுகிறார்கள், நான் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு கல் என்னை பார்த்து சலாம் சொல்லும், நான் மக்காவிற்கு சென்றால் அந்த கல்லை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த கல் என்ன சொல்லும் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா பரவாயில்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலான்னு சொல்லும். 10-12 வயசு. அப்பவே அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வினுடைய தூதர்ங்கிறது அப்போதே இருக்கிறதா இல்லையா? அந்த கற்களுக்கு அது தெரிந்திருக்கிறது, மனிதர்களுக்கு தான் தெரியாம போச்சு. ஆக எல்லா காலத்திலும் அவர்கள் நபி என்றாலும் 40 வயதிற்கு பிறகுதான் அவர்களினுடைய செயல்பாடுகள் இந்த தீனியத்தை இந்த மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பணி துவங்கியது. அல்லாஹ் அப்படித்தான் துவங்க சொன்னான். அந்த 23 வருட காலத்தினுடைய வரலாறுகளை 1400 ஆண்டுகளாக அறிஞர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. 1400 வருஷமா பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. அந்த செய்திகள் முடிந்து போய்விட்டதா? ஒரு சில செய்திகளை நாம் கேட்டதை திரும்ப கேட்கிறோம், கேட்காத செய்திகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது. இது ஒரு பரக்கத்தான மாதம். சங்கை பொருந்தி இந்த மாதத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள் வாழிப்பானாக. அருமையான பெருமக்களே, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்குறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் முதலாவது படைத்தது எது? அல்லாஹ் முதலாவதாக எதை படைத்தான் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்க நபியினுடைய நூரை, அதாவது எனது நூரை, என்னுடைய ஒளியைத்தான் அல்லாஹ் படைத்தான். அப்படி படைத்ததற்கு பிறகு என்னுடைய நூறில் இருந்துதான் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். அப்படி படைத்ததின் காரணத்தினால் அந்த நூறு எந்த குறைவையும் ஏற்படலை. இப்போ ஒரு கோடி ரூபா நம்ம கிட்ட இருக்கு, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த கோடி ரூபா குறையுமா இல்லையா? 90 லட்சம், 80 லட்சம், 70 லட்சம், 60 லட்சம், அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுபோன்று இது குறையுமா என்றால் குறைய போறதில்லை, அது நிறைவாக இருக்கும். இதற்கு உதாரணமாக இமாம் அபூ நுஐம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள். இது எப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, இறைவா உன்னுடைய ஹஸாயின், உன்னுடைய கஜானா, கஜானான்னு சொல்றோம் இல்லை, அது அரபி வார்த்தை தான், அந்த ஹஸானா எப்படிப்பட்டது என்று கேட்ட பொழுது, அப்படியா, என்னுடைய ஹஸானா எப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? சரி, உங்கள் டென்ட்டு நீங்கள் போட்டிக்கிறீங்களே, ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, டென்ட்டுக்கு முன்னால் ஒரு நெருப்பு கம்பத்தை வச்சுருங்க, நெருப்பை பற்றி வச்சுருங்க, அதிலிருந்து உங்கள் கூட வந்திருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யட்டும், அதிலிருந்து விளக்குகளை பற்றட்டும். நெருப்பை பற்றி அவங்களுடைய கூடத்துக்கு வேணுமா இல்லையா? நெருப்பு பந்தங்கள். அப்போ எல்லாரும் வந்து இதில் பற்றிட்டு போக சொல்லுங்க. ஒரு பந்தத்திலிருந்து நெருப்பு பந்தங்கள் 1, 2 ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆயிரக்கணக்கான பந்தங்கள், நெருப்பு பந்தங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லா இடமும் வெளிச்சமாக இருக்கு. அல்லாஹ் கேட்டான், இப்போ 1000 பந்தங்கள் எரியுது உதாரணமாக,
இந்த 1000 பந்தத்திற்கு எங்கிருந்து இந்த ஒளி வந்தது, வெளிச்சம் வந்தது, நெருப்பு வந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தில் இருந்து தான். அதனுடைய அளவு குறைஞ்சிருச்சான்னு கேட்டான் அல்லாஹ். இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி தான் என்னுடைய ஹசானா. நான் எவ்வளவு வழங்கினாலும் அது குறைவது இல்லை. அது போன்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறிலிருந்து எவ்வளவு படைக்கப்பட்டானோ, குல்லு ஷைஇன் மின் நூரி, எல்லாமே என்னுடைய நூறில் இருந்து படைக்கப்பட்டது தான் என்கிறார்கள். நான் அல்லாஹ்வினுடைய நூறில் இருந்து உள்ளவன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுங்கிறதுக்கு, அவங்க ஒளிமயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. புகாரிலே இந்த ஹதீதுகள் வருது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை கபரில் கொண்டு வச்சாச்சு. அந்த ஹதீஸில் வருது, மலக்குமார்கள் வருவாங்க, வந்து கேள்வி கேட்பாங்க. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் தரமான அழகான பதிலை சொல்லக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அப்போ அதில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, மா தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுல், இவங்களை பற்றி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்பான். ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதர், இவர்களை பற்றி நீ என்ன சொல்கிறாய், உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். அப்போ அது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ எல்லா கபருக்குள்ளேயும் அவங்க வர்றாங்க. அது நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தாலும் சரி, எல்லா கபருக்குள்ளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பூமியை ஊடுருவது என்று சொன்னால் அது ஒளியினால் மாத்திரமே தான் முடியும். இப்போ நீங்கள் பாருங்கள், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவங்க உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நமக்கு எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதெல்லாம் ஒளி தானே, ரேசர் தானே, அதெல்லாம் நம்முடைய உடம்புக்குள்ளே போய் உள்ளே இருக்கிறத எடுத்து வெளியில் கொண்டு வருதா இல்லையா? ஒளி. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமானவர்கள் என்பதற்கு இந்த ஒரு சான்று போதுமானது. 2 சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப நேரம் ஆனதற்கு பிறகு வெளியில் பார்த்தா கடும் இருட்டு, பள்ளிவாசல் வெளியில் கடுமையான இருட்டாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு குச்சியை எடுத்து கையில் கொடுத்தாங்க. இந்தா பிடிங்க அப்படின்னாங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த 2 சஹாபிகளும் வெளியில் வந்தாங்க. அந்த குச்சி டார்ச் லைட்டாக மாறிட்டு, நமக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம விளங்கணுங்கிறதுக்கு, அது வெளிச்சம் தர ஆரம்பித்தது. டார்ச் லைட் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த சஹாபி இந்த பக்கம் போகணும், அந்த சஹாபி அந்த பக்கம் போகணும். இப்போ என்ன செய்யறது? யாராவது ஒரு ஆள், ஒரு குச்சி தானே இருக்கு, என்ன செய்யலாம் என்றதும் அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு செஞ்சு இந்த குச்சியை 2 பிளந்து பார்ப்போமேண்டாங்க. 2 பிளந்து பார்க்கலாம் என்று சொன்னதும் 2 பிளக்கிறாங்க. அவங்க அந்த பக்கம் கொண்டு போகிறாங்க, இது 2 பக்கம் கொண்டு போகிறாங்க. 2 பக்கமும் ஒரே விதமான ஒளி கிடைக்கிறது. ஏற்கனவே என்ன ஒளி வெளிச்சம் இருந்ததோ அதே வெளிச்சம். ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் இரவு நான் என் வீட்டிலே அமர்ந்து தைத்து கொண்டிருந்தேன். தச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊசி கீழே விழுந்துருச்சு, கண்டுபிடிக்க முடியல, விளக்கு அணைஞ்சு போச்சு. நான் அப்படியே துளாவி பார்க்குறேன், அந்த ஊசியை கண்டுபிடிக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க வந்தபோது அவர்களுடைய ஒளி வெளிச்சத்தில் அந்த ஊசியை நான் எடுத்தேன் என்கிறார்கள். மா அதுவாக்க யா ரசூலல்லாஹ், நாயகமே என்ன அழகு, என்ன வெளிச்சம், நான் ஊசியை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த ஒளியை நாளை மறு உலகத்தில் காணாதவருக்கு கேடுதான். நாயகமே, இந்த ஒளியை காணாதவர்கள் யாரா இருப்பாங்களா? இருப்பாங்க. என்னுடைய திருநாமம் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது, என்னுடைய அருள் முகத்தை பார்க்கும் பாக்கியம் கிடைக்காது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒளிமயமானவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். வேற அதையெல்லாம் விட பெரிய சான்று நீங்க பாருங்க, சந்திரன் பிளக்கப்பட்டதா இல்லையா? சந்திரன் பிளக்கப்பட்டது. இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுத்த காபிரா போயிடுவான். ஏன்னா குர்ஆன் சொல்லுகிறது, இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்தது. அது ஹதீதுகளில் தெளிவாக இருக்கு. அப்படி பிளந்தது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை 2 பிளந்து காட்டினாங்க. தன்னுடைய விரலால் 2 பிளக்கிறாங்க. ஒரு இரும்பு இருக்குதுன்னு வைங்க, அந்த இரும்பை 2 பிளக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இந்த கேஸில் வச்சு, அது ஒளி தானே,
அதை வச்சு அப்படியே அடி அடி அடின்னு அடித்து ரெண்டா பிளக்கிறான். ஆக இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமானவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது சிராஜம் முனீரா, அணையா ஒளி விளக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது நம்ம வார்த்தை இல்லை, ரப்புடைய வார்த்தை. சூரியனுக்கு ஒளிங்கிறான், விளக்கு என்கிறான், அணையா விளக்குன்னு சொல்லல. ஒரு காலகட்டத்தில் சூரியன் அணைந்து விடும், இத ஷம்சு குவ்விரத் என்கிறான். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியை குறித்து பேசும் பொழுது சிராஜம் முனீரா, எல்லா காலத்திலும் ஒளி வழங்கக்கூடிய அற்புதமான விளக்கு என்கிறார். அன்னையர் திலகம் செய்ததுனா ஆமினா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்கள பற்றி கண்டிப்பாக பேசணும். அவங்களுடைய சரலாசங்களை பற்றி நிறைய பேசிக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவங்க உம்மாவை பற்றி பேசணும். அவங்க பிறந்த அவங்களல்லவா பெற்றெடுத்தார்கள். உலகத்திலே அற்புதமான ஒரு கருவறை என்றால் ஆமினா நாயகியினுடைய கருவறை தான். அந்த கர்ப்பப்பை மாதிரி உலகத்தில் யாருக்கு இருக்கா? இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சுமந்த கருப்பப்பை அல்லவா அது, கருவறை அல்லவா அது? எவ்வளோ பெரிய மகத்தானது, எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆமினா நாயகியை பற்றி அவங்க குழந்தை பிறக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, நான் குழந்தையை உண்டாகி இருக்கும் பொழுது முதலாவது மாதம் ஆத நபியை பார்த்தேன், இரண்டாவது நபி மாதம் ஷீது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், மூன்றாவது மாதத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், நான்காவது மாதத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், அது ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். 9 மாதமும் ஒரு நபிகள் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி பிஷாரத் சுப செய்தி சொன்னாங்கங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சரி ஹைர், அதெல்லாம் நீண்ட செய்தி. இந்த ஆமினா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து அறிஞர்கள் எழுதுகிறாங்க, ஆமினா நாயகி ஒரு பேர் அழகி இல்லை என்று எழுதுகிறாங்க. ரொம்ப பெரிய அழகானவங்கெல்லாம் கிடையாது, நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்களுடைய வாப்பா பேர் வஹப், வாப்பா வஃபாத் ஆயிட்டாங்க, அனாதையாக இருந்தாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்க, வசதி வாய்ப்பற்றவர்களாக இருந்தார்கள். அதே சமயம் சாதாரணமான ஒரு அழகு உடைய பெண்ணாகத்தான் அவங்க இருந்தாங்க, பேரழகியும் இல்லை. அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்த பொழுது அந்த நூர், இவர்களுடைய முதுகுந்தண்டில் இருந்த நூர் ஆமினா நாயகினுடைய வயிற்றிலே போன போது அவர்களுடைய சூரத்தை அப்படி மாறி போயிடுச்சு. மக்காவிலேயே அவர்கள் தான் பேரழகியாக ஆகினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நூர் அவங்கள மாத்திடுச்சு. ஒரு சாதாரண அழகுடைய பெண்மணியாக திகழ்ந்த ஆமினா பின்த் வஹப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்த போது, அந்த கருவறையிலே கொண்டு வந்த போது அவர்கள் மிக பேரழகியாக மாறிப்போனார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள். என் வயிற்றிலே என் குழந்தை வரும்பொழுது நான் ஷாமினுடைய கோட்டைகளை பார்த்தேன். பிரசவம் நெருங்கிய போது 2 பெண்கள் எனக்கு அருகிலே வந்து என்னுடைய வயிற்றை தடவினார்கள். அவர்களை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இந்த இருவரும் தான் அங்கே வந்தாங்க. அவர்கள் குழந்தை பெற்றெடுத்த போது அந்த குழந்தை முதலாவதாக கையிலே சுமந்தது யார் என்றால் ஷிஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அஷரத்துல் முபஷ்ஷரால ஒரு ஆள், பெரிய செல்வந்தர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மா அவங்களுடைய முதலாவதாக பிள்ளைய கையில் ஏந்தினதுனால அந்த பரக்கத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தொத்திக்கிடுச்சு. அவங்களோட துஆவும் இருக்கு. உலகத்தில் இன்றைக்கி பெரிய மல்டி மில்லியன்லாம் யாரெல்லாம் பேசப்படுதோ அவங்களாம் நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். மதீனா ஷரீஃபிற்கு அவங்களுடைய சரக்குகள் வருகிறது, ஒட்டகங்களிலே வருகிறது. எங்கிருந்து வருது? சிரியாவிலிருந்து, ஷாமிலிருந்து வருகிறது. ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த ஒட்டகங்கள் நேராக மதீனா ஷரீஃப் வந்து சேருகிறது. அப்படி மதீனா ஷரீஃப் வந்து முதல் ஒட்டகம் சேரும் பொழுது கடைசி ஒட்டகம் சிரியாவில் இருக்கு. இங்க கணக்கு பார்த்துக்கங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காரன் அப்படி பண்ணி ஒன்றும் இல்லை. அவங்களுடைய செல்வத்துக்கு மத்தியில் இது ஒன்றுமே இல்லை. அவ்வளவு சரக்குகளையும் அன்று பெரிய பஞ்சம் ஏற்பட்டு இருந்தது அரபு தேசத்தில்.
அந்த மக்களுக்காக அத்தனையுமே அள்ளி கொடுத்தாங்க, ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. யார்? சரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தான் அவர்களுடைய தாயாரினுடைய கையில் தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக இடம்பெற்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அபு குபைஸ் மலையிலே இப்லீஸ் தன்னுடைய குட்டிகளை எல்லாம் அழைக்கிறான். டே வாங்கடா, எல்லாரும் வந்துட்டானோ. ஆஹா, உலித முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு பிறந்துட்டாங்க. இந்த புத்துகளை எல்லாம் சிலைகளை எல்லாம் உடைப்பார்கள். நாம் என்னவெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நொறுக்குவார்கள். எனவே விடக்கூடாது, அவர்களை இப்போதே நாம் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஷைத்தான் அங்கே அனுப்பப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்றதுக்காக வேண்டி இந்த இப்லீஸ் வாரான். அப்படி வந்தபோது பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றாங்க. எவ்வளோ பெரிய ஆள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 600 ரெக்கை, ஒரு ரெக்கையால் சும்மா தட்டினாலே இந்த உலகம் உடஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட வந்தது தான் தாமதம். ஒரு அடி அடிச்சாங்க காலால். திருப்பி அபூ குபைஸ் மலையில் போய் முட்டி மோதினான் அவன். அப்படி ஒரு பாதுகாப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அவர்கள் வாய் முணுமுணுத்தது. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வபிஹம்திஹி புக்ரத்தம் வாசீலா. இதுதான் அவங்க முதலாவது பேசியது. அந்த பிறந்த அன்றே அவர்கள் பேசினார்கள். குழந்தைகள் தொட்டில் குழந்தைகளாக இருந்ததை பேசியதெல்லாம் குர்ஆனும் சொல்லுது, ஹதீதுகள்லையும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசியிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வபிஹம்திஹி புக்ரத்தம் வாசீலா என்பதுதான் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக பேசியது என்கிறார்கள். இப்படி அவர்களுடைய பிறப்பு செய்திகள் நிறைந்து காணப்படுகிறது. மொத்தத்தில் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் சய்யிதுனா வ ஷஃபீஉனா வ காயிதுனா வஹாதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறந்த இந்த அற்புதமான மாதத்தை மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் குதூகலமாக நாம் கொண்டாட வேண்டும். அதை வெளிப்படுத்தும் முகமாக எல்லா பகுதிகளிலும் அவர்களுடைய புகழ் மாலைகள் என்று சொல்லக்கூடிய மௌலிது ஷரீஃபுகள் ஓதப்பட்டு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பேசப்பட்டு, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு, கஷ்டப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு, உடைகள் வழங்கப்பட்டு, கரையேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய குமர்களுக்கு உதவி செய்யப்பட்டு, இப்படி பல்வேறு நலன்பாடுகள் நல்ல கருமங்கள் இந்த காலங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் விரும்பினாங்களோ அதையெல்லாம் நாம் செய்வோமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.